நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி கடலக்கொட்டை சுண்டல் அதோட தண்ணியில் ரசம் வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் ரசத்துக்கு தேவையான புளி, உப்பு ப்ளஸ் தக்காளியில் போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ரசம் தாளிக்க போகிறேன். ஆயில் போட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, பெருங்காயம், கடுகு வெடிக்குதுங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சின்ன நெல்லிக்காய் கிடச்சிது. அதனால் நான் ரசம் கொஞ்சம் போடுவேங்க. அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுவேன். நல்லா வாசம் வந்துட்டுருக்கு. எல்லாமே வதங்கிடுச்சு. நம்ம கடலக்கொட்டை வேக வச்சு தண்ணி இருக்கு இல்லைங்களா, ரசத்துக்கு தயார் பண்ணோம் இல்லைங்களா, அது இதில் ஊற்ற போகிறேங்க. லைட்டாக கொதிக்கும்போது மிளகுத்தூள், சீரகத்தூள் போட்டு இறக்கிடுவாங்க. ஏன்னா மிளகுத்தூள், சீரகத்தூள் ஆல்ரெடி நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. அதனால் மறுபடியும் நான் அரைக்கலை. அதனால் அப்படியே போட்டு இறக்கிட போகிறேங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. இப்போ லெமன் மட்டும் புழிஞ்சிட்டு ஆஃப் பண்ண போகிறேங்க. லெமன் பாருங்கள். காரம் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பெப்பர் தூள் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.